26ல ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை கூட்டணி ஆட்சி தான் சாத்தியமாக்குமா? ஏன்னா நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. பாஜக காரங்க மட்டும்தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு தான் நீங்க சொன்னீங்க. இப்போ ஒரு தனியா இப்போ ஒரு புதுசாக அவர் வந்து தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கும்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி சார் சாத்தியமா இருக்குங்க? ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார். இதுவரையில் அதிமுக தலைவர், அவருடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன். தற்போது அவர் அதற்கு விடையளித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை, அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது. கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செரிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும். ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. வரப்போல தேர்தலில் பாஜக பிரிஞ்சாங்க அப்படின்னா அதிமுகவோட நீங்க ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? இது யூகமான கேள்வி என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு நிலை வருகிற போது கேள்வி எழுப்புங்கள், பதில் சொல்லுகிறேன்.